visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா நம்ம தமிழ்நாட்டில் மதுராந்தகத்தில் உள்ள கடப்பேரி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ திருவெண்காட்டீஸ்வரர் கோயிலை பற்றி அந்த கோயிலோட சிவாச்சாரியார் மகாதேவன் சொல்றதை கேட்போம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மெய்யன்பர்களே, இந்த ஊருக்கு மதுராந்தகம்னு பேர். இது ஒரு ஊருக்கே ஒரு முக்கியமான பேருக்கே ஒரு முக்கியமான காரணம் உண்டு. ஏன்னா இந்த ஊரில் இருக்கிற சிவனுடைய பேர் வந்து திருவெண்காட்டீஸ்வரர். தமிழில் வந்து திருவெண்காட்டீஸ்வரர், வடமொழியில் ஸ்வேதாரண்யம்னு பேர். ஸ்வேதம்னா வெண்மை, ஆரண்யம்னா காடு. இங்கே வெண்கொக்கு மந்தாரன்னு ஒரு புஷ்பம் காடாக இருந்து தான். அதுக்கு நடுவுலேருந்து 7ஆம் நூற்றாண்டில் அந்த சிவலிங்கத்தை உள்ளே இருக்கிற சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே சுவாமி இருந்திருக்காரு, பல்லவர்கள் காலத்திலேயே சுவாமி இருந்திருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது. இங்கே சுவாமி வந்து திருவெண்காட்டீஸ்வரர்னு பேர். முதல் பராந்தக சோழன் தான் அந்த சுவாமியை கண்டுபிடிச்சிருக்கான். இந்த முதல் பராந்தகன் தான் முதல்ல மதுரை பேரில் போய் சண்டைக்கு போகிறான். அந்த சோழ வந்தான்ற ஊரே சோழன் வந்தான். இங்கேருந்து அந்த சோழன் அங்கே வந்ததுனால தான் அந்த ஊருக்கு சோழ வந்தான்ற பேர் வந்ததுன்றாங்க. அந்த மதுரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவன் அந்தகனாக இருந்தானான். இந்த சோழன் வந்து அந்தகனாக இருந்ததுனால மதுரைக்கு அந்தகமாக இருந்ததுனால இந்த ஊருக்கு மதுராந்தகம்ன்ற பேர் வந்தது அப்படின்னு பேரா. சதுர்வேதி மங்கலம்னு சொல்கிறான். 4 வேதங்களையும் ஓதுகிற பிராமணர்களுக்கு இனாமாக கொடுக்கப்பட்ட ஊர். ஒவ்வொரு இது வந்து மொத்தமே சுவாமியோட ப்ராப்பர்ட்டி. இந்த ஊரே கடப்பேரின் பேர். இது ஒரு தெரு குருக்களுக்கு, அடுத்தது இன்னொரு தெரு அந்த காலத்தில் தேவதாசிகள்னு இருந்தாங்க, அவளுக்கு ஒரு தெரு. அதுக்கப்புறம் பண்டாரங்கள், விளக்கு பண்டாரம் ஓதுவார்கள், அவளுக்கு ஒரு தெரு. அந்த பக்கம் நாவிதனுக்கு ஒரு தெரு, அப்புறம் வண்ணானுக்கு ஒரு தெரு, இந்த பக்கம் சுவாமி தூக்குறவாளுக்கு ஒரு தெருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு என்டையரான ஒரு சின்ன கிராமம். அதே நேரத்தில் ஒரு அரசாட்சி செய்கிற மாதிரி இங்கே இருந்தது. எல்லாமே கோவிலை வச்சு தான், அந்த காலத்தில் கோயிலை வச்சு தான் மருத்துவம், கோயிலை வச்சு தான் படிப்பு, எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து மதுராந்தகத்துக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப நேராமையாக இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம், அதே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கனாலே இந்த கோயிலுடைய கோபுரமே தெரியும். அப்புறம் முதல்ல அந்த பிற்காலத்தில் வந்து பாண்டியர்கள் வந்திருக்காங்க. அம்பாளுடைய பேர் வந்து மீனாட்சி சமேத திருவெண்காட்டீஸ்வரர்னு பேர். ஆனால் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா அம்பாள் பேர் எங்கேயுமே இல்லை. சதுர்வேதி மங்கலம், திருவெண்காடு உடையார் அப்படி தான் இருக்க தவிர அம்பாள் பேர் இல்லை. அதுக்கு ஒரு செவி வழி செய்தி சொல்கிறாங்க. என்னன்னா, அப்போல்லாம் அம்பாள் சன்னதி வந்து நடராஜா சன்னதியில் இருந்த மாதிரியாகவும், இந்த பாண்டியர்கள் தான் எடுத்து அதை வெளியில் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரியாகவும், அவர்கள் வந்து கல்வெட்டில் அம்பாள் பேர் இல்லாததுனால அவங்க ஊர் அம்பாள் மீனாட்சி சமேத திருவெண்காட்டீஸ்வரர்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த குளக்கரை தீர்த்தம் ரொம்ப விசேஷமான தீர்த்தம், விஷஹர தீர்த்தம் என்று பெயர். இதில் குளித்தோம்னா சர்ம வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகும். ஒரு ஒரு நாய் குளிக்கிறத பார்த்து அவன் அந்த ராஜா குளித்ததுனால அவனுடைய சர்ம வியாதி நிவர்த்தி ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாத எனக்கு இப்போ நேரம் ஒரு 70 வயசு ஆக போகிறது. நான் ஒரு 50 வருஷமாக பார்த்துட்டுருக்கேன். இந்த குளத்து தண்ணி இது வரைக்கும் வத்தினதே கிடையாது. உள்ள ஒரு 10-11 கிணறு இருக்குது, ஊற்றுக்கள் வந்து கொண்டே இருக்குது. பெருமா கோயில் கிணறு கூட குளம் கூட வட்டிருக்கு, நாங்களே அதில் விளையாடிருக்கோம். ஆனால் இந்த கோயில் கிணறு வந்து இது குளம் வத்துறதே கிடையாது. அதே மாதிரி எப்போ வந்தாலும் தண்ணி சுத்தமாக இருக்கும். நிறைய பேர் வராங்க. இப்போ குமுதம் ஜோதிடம் ராஜகோபாலன் கூட அடிக்கடி சொல்வார், மதுராந்தகம் போங்க, அந்த குளத்தில் குளிங்க, சர்ம வியாதிகள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி. இங்கே இப்போ நிறைய பேர் வந்து இந்த தீர்த்தத்தை வச்சு சாமிகிட்ட வச்சு எங்ககிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் விபூதி போட்டு தருவோம். அதை எடுத்துன்னு போய் ஒரு 3 நாளில் குளிச்சாலாம் சரியாக போயிடும், சர்ம வியாதிகள் நிவர்த்தி ஆராயுது. அதே மாதிரி அருணகிரிநாதர் மதுராந்தகம்னு ஒரு பாடல் பாடியிருக்காரு. மதுராந்தகத்து வடதிருச்சிற்றம்பலத்துன்னு பாடுறாரு. அதே மாதிரி இங்கே பைரவர் ரொம்ப விசேஷம். எங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு பைரவர் தான் பார்க்கலாம். இங்கே 4 பைரவர்கள் இருப்பாங்க. 4 வேதங்களுமே 4 பைரவர்கள், 4 யுகங்களும் 4 பைரவர்கள். ரொம்ப விசேஷமான சேத்திரம். அதே மாதிரி சூரியனுடைய இது பார்த்திங்கன்னா, சூரியன் சொல்லும்போது காம்போடு கூடிய தாமரைப்பூ வச்சுருக்கான்னு ஸ்லோகம் வரும். அதே மாதிரி இந்த சூரியனுடைய விக்கிரகத்தை இங்கே பார்த்தீங்கன்னா அவர் அந்த காம்போடு வச்சுருக்கிறது, அந்த காம்பே காமிச்சிருப்பான். அந்த அளவுக்கு அந்த ஒரு தெய்வாம்சமான கோயில். பிற்காலத்தில் பாண்டியர்கள் வந்து அவா ஊர் ஞாபகார்த்தமாக ஒரு லிங்கம் ஸ்தாபிதம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேரே பாண்டீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் வந்து ஒரு பிப்ரவரி மாதம் கும்பாபிஷேகம் ஆச்சு. இது 2வது கும்பாபிஷேகம். முதல் கும்பாபிஷேகம் 2006 நடந்தது.
ரொம்ப விசேஷமான தீர்த்தம். அவசியம் வந்து நீங்கள் மதுராந்தகம்னாலே எல்லாருக்கும் ராமர் தான் ஞாபகம் வரும். இருந்தாலும் ராமரையும் இது வந்து அந்த காலத்திலே சோழர்கள் காலத்தில் பல்லவர்கள் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு திருவெண்காட்டீஸ்வரரை பார்த்து எல்லா அருளையும் பெற வேண்டும் சொல்லி கேட்டுக்கிறேன். என்னுடைய பேர் மகாதேவ சிவாச்சாரியார். அவசியம் நம்ம கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள். நன்றி. இன்னைக்கு நம்மளுக்கு மதுராந்தகத்தில் உள்ள திருவெண்காட்டீஸ்வரரோட சிறப்பம்சங்களை எடுத்து சொன்ன அந்த கோவிலோட அர்ச்சகர் திரு மகாதேவ சிவாச்சாரியாருக்கு நமது நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அது இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.